நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது டெய்லி சமையல். இதில் நம்ம டெய்லி ஒரு பொரியல், சாம்பார், ரசம் அதை மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி ஒரு பொரியல் வெரைட்டி இன்றைக்கி பண்ண போகிறேன். இது மரவள்ளிக்கிழங்கு, நம்ம ஆழ்வள்ளிக்கிழங்குன்னு கூட சொல்லுவோம், டேப்பியோக்கா அப்படின்வாங்க. இது ஒரு வெர்சடைல் காய். இது காயின்னு சொல்ல முடியாது, இது ஒரு கிழங்கு வகை. இதை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு இந்த கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை கட் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே ஆவியில் வேக வச்சுட்டு பண்ண போகிறேன். அது இதில் குக்கரில் வச்சுட போகிறேன். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடி பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு, சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தேவையான எண்ணெய், அவ்வளோதான். நான் இந்த மரவள்ளிக்கிழங்கு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு சாதத்தோடு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். முதல்ல இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இது ஒரு கொஞ்சம் சூடு வரணும். நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் நம்ம காஞ்ச மிளகா ஒரு 5-6 போட்டிருக்கேன். மிளகாய் போட்டு 1 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தனியா போடணும். அடுத்து தனியா அதே கப்பில், கடலைப்பருப்பு அளந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம். தனியா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற விட்டு ஒரு கோர்ஸ் பவுடராக பண்ணணும். கோர்ஸ் பவுடராக பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு, இந்த மரவள்ளிக்கிழங்கு குக்கரில் வச்சா நல்லா வெந்தெடுத்து இதை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு இந்த தோலை எடுத்துட்டு நம்மளுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம். ஓரளவுக்கு ஆற எடுத்து லைட்டாக சூடாக இருக்குது, இதை எடுத்துடலாம். நடுவில் இது மாதிரி ஒரு நார் இருக்கும், இதை எடுத்துடலாம். வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரியல் பண்ணலாம். நம்ம மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் அடுப்பு ஒரு வாணலி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடணும். கடுகு போட்டு கடுகு நல்ல வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டால் நம்ம ஏதாவது பண்ணும்போது ஒட்டிக்காமல் வரும். பொரியல் ஏதாவது பண்ணும்போது அதுக்காக இப்போது வேக வச்சு கட் பண்ண மரவள்ளிக்கிழங்கு போட்டுடலாம். இதிலேயே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். மரவள்ளிக்கிழங்கு வதங்கிறதுக்குள்ளே நான் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன். இதை இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுவும் வதங்கி எடுத்து இப்போ இதை அது மேலே தூவிட்டு இது 1-2 இருக்கிறதுனால அந்த தனியாலாம் நம்ம வாயில் கடிப்படும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு நம்ம சாட் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் சேவு என்ன இருக்கோ அதை போட்டுட்டு மேலே சாட் மசாலா போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடைசியாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துடலாம். ஜென்ரலாக இந்த காரம் போட்டு பண்ணுற பொரியலுக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி கடைசியில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்.
மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய பண்ணலாம். முக்கியமாக வந்து இது மாதிரி பொரியல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே வேக வச்சு சாட் பண்ணிக்கலாம், வேக வச்சு அல்வா பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். கடையிலலாம் கிடைக்கிற அப்பளம் கூட கிடைக்கும். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அது கூட பண்ணலாம். சரி, இதில் இருந்து தான் ஜவ்வரிசி எடுக்கிறாங்க. ஜவ்வரிசியில் நம்ம நிறைய வெரைட்டிஸாக டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு ஒரு பொரியல், நல்ல பொடி போட்ட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து பருப்பு சாதத்துக்கு அது மாதிரி சாப்பிடும்போது இதை சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மரவள்ளிக்கிழங்கு டாப்பியோக்கா பொரியல் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.